ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இறைவன் வரையும் ஓவியம். இன்றைக்கி 23வது நாள். என்ன ஒரு இதை வெறும் மரத்தையும் இதையுமா காட்டுறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். நல்லா பாருங்கள், ஒரு இயற்கை காட்சி வரைஞ்சா ஒரு மனிதன், ஒரு மரம், பறவை, மேகம், சூரியன் இப்படின்னு வரைவாங்க. அதே போல் கடவுள் இந்த மரத்துக்கிட்ட டெய்லி ஒரு ஓவியம் வரைகிறார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூரிய ஒளி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து நமக்கு காட்சி தருது. இலையே இல்லாமல் பட்டு போயிருந்த மரம் இந்த 22வது நாளுக்குள்ளே நல்லா ஒளியை மறைச்சி இருக்கு. தினமும் எத்தனை பறவைகள் வந்துட்டு போகுதுன்னு பாருங்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சி அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூரிய ஒளி 2வது கிளையத்தில் இருக்குது. புறம் சென்டரில் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சைடில் வருது. தினமும் இவ்வளவு பறவைகள் வந்து தங்கிட்டு போயிடுது. சூரிய ஒளி நல்லா மேலே ஏறினோடனே பறவைகள் இங்கே இருக்கிறதில்ல. காலையில் இறை தடை வந்தது, இங்கே அமர்ந்து இளைப்பாருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இன்றைக்கி 22வது நாள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பறவைகள் வந்து அமருது. இதை தினமும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மனிதனுக்கு ப்ரெஷரே வராது. தினமும் காலையில் எத்தனை பேர் எந்திரிச்சு இதை பார்ப்பீங்கன்னு தெரியல. 6 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே இந்த காட்சி நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.